வணக்கம். இன்றைய கவிதை மைசூர் சுற்றுலாவுக்கு ஆசிரியர்களுடன் சென்று வந்தோம். அதை பற்றி ஒரு கவிதை. கால் மனதுடன் சம்மதம் தெரிவித்து அரையாண்டு முடிந்ததும் முக்கால் மனதுடன் இருந்தவர்கள் எல்லாம் முழு மனதுடன் மைசூருக்கு புறப்பட்டோம். மேகப்போர்வையில் நிலா குளிருக்கு இழுத்து போர்த்தி கொள்ள நாங்களும் வேனுக்குள் அடைக்கலமானோம். அங்கங்கே ஒவ்வொருவராக ஏறிக்கொள்ள உற்சாகமும் கூடவே ஏறிக்கொண்டது. காற்றின் உடலெல்லாம் சில்லிட்டிருக்க எங்களை உள்ளே சென்று சூடேற்றின இன்னிசை பாடல்கள். நேராய் மைசூரின் ஸ்ரீரங்கப்பட்டணம். காவிரி ஆறு அதிகாலையில் கலவரம் இல்லாமல் ஓடியபடி குளிர் நதி. நதியின் உடலில் எங்கள் கை கால் முகம் நனைக்க நதி எதையும் கண்டு கொள்ளாமல் ஊர்க்கதை பேசியபடியே எங்களை கடந்து சென்றது. கோயிலில் வரிசையாய் எறும்பாய் மாற மக்களின் கோவிந்தா கோஷத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் உற்சாகத்தில் எழுந்து கொள்ள முயற்சித்திருப்பார். வண்டியை விட்டு இறங்கிய என் முதல் மகனை தூக்கிக் கொள்வதில் சீனிவாசன் ஐயா தாயானார். அவர் மகன் சாய் என் இரண்டாவது மகனுக்கு தாயானார். காலை சிற்றுண்டியில் ருசிக்கும் நாக்கிற்கும் நீண்ட சண்டை நடந்தது. அடுத்து விலங்கியல் பூங்காவில் உயர உயர கூண்டுகளில் துயரோடு பறந்த பறவை. பார்த்ததும் என் மகனின் மகிழ்ச்சிக்கு சிறகு முகிழ்த்தது. மனித குரங்குகள் டார்வினை நினைவுபடுத்தின. முதலைகள் தண்ணீர் இல்லாததால் முதலை கண்ணீர் வடித்தன. புலி ஒன்று பார்ப்பவர்களுக்கு கேட்வாக் போல நடந்து கண்ணை கவர்ந்தது. சிங்கம் புல்லை தின்று சைவ சிங்கமாக மாறியிருந்தது. பாம்புகள் கண்ணாடிக்குள்ளே இருந்தாலும் பயம் என்னவோ எங்கள் பக்கத்திலேயே இருந்தது. ஓநாய், கரடி, நீர் யானை, கழுதை, புலி எல்லாம் மகனின் பாடப்புத்தகத்திலிருந்து வெளியே வந்து நடக்க ஆரம்பித்திருந்தன. ஆமைகள் பார்க்கும்போது அழைப்பு வந்தது, சார் நீங்கள் தான் லேட் என்று. கடைசியாய் ஒட்டகச்சிவங்கின் நீண்ட கழுத்தில் என் மகிழ்ச்சியின் உயரம் நீண்டது. மதிய உணவும் கர்நாடகா தர மறுக்கும் காவிரி போல ருசி தர மறுத்தது. மைசூர் பேலஸ் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் முன்னின்று மட்டும் புகைப்படம் மட்டும் எடுத்ததில் ஏமாற்றமும் எங்களுடன் நின்றிருந்தது. அடுத்து சாமுண்டீஸ்வரி கோயிலில் நீண்டது ரயில் பெட்டி போல வரிசை. கால் கடுக்க காத்திருந்து கடவுளை பார்த்த நேரம் பாரமெல்லாம் போனது தூரம். மீண்டும் அறைக்கு வந்து அரட்டை அடித்ததில் ராஜாராம் ஐயாவின் பேச்சில் சுவர்கள் சுவாரஸ்யமாய் கவனிக்க, குடல் குலுங்க குலுங்க தனஞ்சயன் ஐயா சிரிக்க, கார்த்திக் சார் கைத்தட்டி ரசிக்க, கந்தன் ஐயா முகத்தில் சிரிப்பு புரள, என்ன சத்தமென்று பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்துவிட்டு சென்றனர். மணி 12 தொட்டதும் இமைகளுக்கு நடுவே தூக்கம் கதவை தட்டியது. 2ஆம் நாள் மைசூரின் வாசம் நாளையும் சுற்றி வரும். நன்றி.